உங்க எல்லாரும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னா அப்படியே நியூ இயர் தொடங்கி அப்படியே ஒரு வாரம் ஆயிடுச்சு. பயங்கரமா எல்லாரும் பேக் டு நார்மல் ஒர்க்குக்கு வந்திருப்பீங்க. இந்த நியூ இயர் இந்த வருஷம் எப்படி இருக்க போகுதுன்றத இந்த ஒரு வாரம் உங்களுக்கு கரெக்டாக காட்டிருக்கோம். அப்பாடா பாசிட்டிவா போகுது, ஐயோ அடித்தாங்கல அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா? அதை விட மோசமான அடிகள் போன வருஷம் நிறைய பேருக்கு நிறைய நடந்திருக்கும். ஸோ கட்ட பறகுது அப்படின்ற அளவுக்கு அடிச்சுட்டு கட்டி கொஞ்சம் நெஞ்சு அடி இல்லைன்ற அளவுக்கு நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ஐயோ அநியாயண்டா இப்படி ஒரு படத்தில் மாட்டிக்கிட்டேனே நீங்கள் நினச்ச படம் என்ன அப்படின்றத நம்ம கேட்க போகிற கேள்வி நிகழ்ச்சி வேறு லெவலில் இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். போன வருஷத்துல இந்த படத்தை பார்க்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற படம் என்னது போன வருஷம்? அப்படி கூட அப்படி படம் பார்க்கறதில்ல. சரி, நீங்கள் பார்த்த படத்தில் உங்களுக்கு பிடிக்காத படம்னு போன வருஷத்துக்கு எது? போன வருஷத்துல ராயன் படம் உங்களுக்கு பிடிக்கவே இல்லை? இல்லை, அதில் எண்டிங் அப்செட். அந்த படத்தில் எண்டிங் செட் நல்லா இருந்திருக்கும். அந்த கடைசியில் தம்பி எல்லாத்தையும் கொள்வாரு, அதுக்கு அப்செட். இல்லாட்டி ஓகே. அமரன். ஏன் உங்களுக்கு அந்த படம் பிடிக்கலையா? ஏன் உங்களுக்கு அந்த படத்தில் என்ன பேசுன்னு நினைக்கிறீங்க? ஓவர் இமோஷன்ஸ் அப்படி ரொம்ப எமோஷனலா போயிட்டாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் குறைச்சிட்டு நல்லா இருந்திருக்கும். படம் பார்க்கணும். புது படங்கள் விஜய் மட்டும் தான் பார்க்குறது. விஜய் படம் மட்டும் தான் பார்க்குறீங்க? விஜய் படம் மட்டும் தான் பார்த்தீங்க. பிடிச்சிருந்துச்சு? நல்ல படம். நல்ல படமே பார்க்கல ஐயா. வருஷம் ஃபுல்லா ஒரு படம் கூட பார்க்கலையா? பார்த்தேன். லவ் டுடே அந்த லவ்வர் இந்த எனக்கு பிடிக்கலப்பா. அந்த படம் பிடிக்கலையா? ஏன் பிடிக்கல? லவ் ஃபீலிங் அப்பா. நான் லவ்வே பண்ணலப்பா. லவ் ஃபீலிங் எப்படி பண்றேன்? லவ்வே பண்ணாதனால அந்த படம் பிடிக்கல. எஸ். அவனுக்கு அவன் பண்ணி பிடிச்சா ஒழுங்கா ஒண்ணு கடிக்க தெரியாதியா? பொடி பைய பா. என்ன படம்? ஆவேசம். ஏன் உங்களுக்கு அந்த படம் பிடிக்கலையா? ஏன் பிடிக்கல? லாஸ்ட்ல மட்டும் தான் இல்லை, நல்ல தோண்டு. அதுக்கு முன்னாடி படம் நல்லா இல்லை. நல்ல இல்லை. கங்குவா தான். ஏன் கங்குவா பிடிக்கல? வேலையில படத்துல கத்துக்கிட்டே தானே இருக்கா சூர்யா. அறுபத்தியன் சிரம் மண்டுவிட்டாலும் முருளும் உன் நெற்றியும் முழங்காலும் மண்தொடா மண்டீரா. பிடிக்காம பார்த்தேன்னு படம் என்ன அஜித்தை தவிர மற்ற எல்லா படமும் எனக்கு பிடிக்காது. அஜித்தை போன வருஷம் என்ன படம் பார்த்தீங்க நீங்க? கடைசியாக பார்த்தே வலிமை தான் பார்த்தோம். வலிமை துணியை பார்க்கலையா? துணியை பார்க்கணும். சரி, வலிமை பிடிச்சிருந்துச்சா? வலிமை அவட்ட எல்லா படமும் பிடிக்குமே எனக்கு. அர்ஜுன் ட்ரீட் அம்மா சாப்பிட்ட 6 நாள் ஆச்சு. புஷ்பா 2. ஏன் உங்களுக்கு படம் பிடிக்கல? ஏன் பிடிக்கல? அல்டி என்ன அல்டியா இருந்துச்சு? நான் போறேன், லேட் ஆகுது. சரி, ஓகே. நீ முஞ்சா புச்சிக்கோடா செகாவத்தே. ஏய் பாடிங்களா? நீ முஞ்சா புச்சிக்கோடா செகாவத்தே. வேர்ஸ்டா. ஆமா, உங்களுக்கு சுத்தமா செட்டே ஆகலன்னு நினைக்கிற படம் பிளாக். ஏன் உங்களுக்கு அந்த படம் பிடிக்கல? கான்செப்ட் விளங்கல சரியா. வேற ஒரு இங்கிலீஷ் ஃபிலிம்ல ரீமேக் ஆகிருக்குது. இங்கிலீஷ் ஃபிலிம் ரீமேக் நம்ம தமிழாக்கள் செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு? இல்லை அப்படின்னா இல்லை, எனக்கு அந்த கான்செப்ட் சரியா புரியல. தெளிவா படத்தை எடுக்கல, இன்னும் புரியுற மாதிரி எடுத்துருக்கலான்றீங்க. சரி, ஓகே, சூப்பர். அப்போ நடக்குது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? நினைக்கிறேன் மிச்சம் பிடிச்ச படம் தான் பார்த்தேன்னா, பிடிக்காத படம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. ஏதாவது ஒன்றாவது இருக்கும்ல? மிச்சம் தளபதி படம் தான் பார்க்குது. ஓகே, தளபதி படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ஓகே, அதை தாண்டி பிடிக்காத படம் என்ன? அதில் பிடிக்காத படம் என்னன்னா இது திருப்பாச்சி.
என்ன பாட்டு திருப்பாச்சி தளபதி படத்துல இல்ல, போன வருஷம் ரிலீஸ் ஆன படத்துல உங்களுக்கு பிடிக்காத படம்? போன வருஷம் சரி ஓகே. இல்லை இப்போ நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, இந்த படம் மட்டும் எனக்கு செட்டே ஆகலையே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, இல்லை அநியாயம் டைம் செலவழிச்சு பார்த்தது அப்படின்னு யோசிச்ச படம்? அரண்மனை 4 ஏன்டா பார்த்தோன்னு யோசிச்சிங்களே, ஏன் உங்களுக்கு அந்த படம் செட் ஆகலை? ஒரே ஸ்டோரியை திருப்பி போட்டோம். அதே எடுத்ததே திரும்ப எடுத்து வச்ச மாதிரி இருந்திருக்கு. இதுல என்ன இருக்கு? මට නම් ඒක නම් කියන්න බෑ. මම නම් දෙමළ ෂෝ එච්චර බලන්නේ නැහැ. නමුත් අර සූර්යාගේ ෂෝ එකත් බලනවා. ඒක තමයි හොඳම ෂෝ එක. වෙන ෂෝ එක නම් මම බලන්නේ නැහැ. சிங்கம் நாடகம். සිංගම් තමයි. ඔව්. සිංගම් තමයි. උගේ ඇක්ටිං එක සූර්යාගේ. නියම නිකම්. හරිම. போன வருஷம் நல்லா தான் இருந்துச்சு. சரி ஓகே. அதில் உங்களுக்கு பிடிக்காத படம்னா என்ன படம்? பிடிக்காததா அந்த வாஞ்சி படம் வந்து அந்தம்மா அந்த இது மாரியில நடிச்ச ஒரு பொம்பளை ஒருத்த சாய் பல்லவியா? சாய் பல்லவி. அவங்களோட என்ன படம் பிடிக்கல? அவங்களோட இப்ப சாய் பல்லவி தான் பிடிக்கல. சாய் பல்லவியும் சிவகார்த்திகேயன் நடிச்சாங்கல்ல, அதுதான். அமரன் படம் பிடிக்கலையா? அமரன் படம் பிடிக்கவே இல்லை. ஏன் பிடிக்கல? ஏன்னு சொன்னா நான் இன்னும் பார்க்கவே இல்லை. நான் பிடிச்ச படம் கோட். கோட் படம் பிடிக்கலையா? ஏன் பிடிக்கல? அதில் வந்து இந்த கடைசியில் போய் சாவான அவர் செத்தனால பிடிக்கலையா? சாகாம இருந்திருந்தா நல்ல இது. சாகாம இருந்து நல்லா இருந்திருக்கும். அப்ப கடைசியில இன்னொரு விஜய் வராரு, அப்போ சரி அந்த மத்த விஜய் செத்தாரு அதுக்கு. அவர் சாகாம இருந்திருந்தா படம் பிடிச்சிருக்கும். உங்களுக்கு விஜய் பிடிக்குமா? என்னப்பா ஏன் எமோஷன் ஆயிட்ட? கோட். ஏன் பிடிக்கல? அவர் வந்து அவருக்கு கோட்டன் வச்சு சுட்டு பிடிக்கும். அவருக்கு அவரே கோட்டன் வச்சுக்கிட்டாரா? இல்ல, அப்போ அந்த படத்துக்கு கோட்டன் வச்சுது. உங்களுக்கு படம் பேர் பிடிக்கலையா? படம் பிடிக்கலையா? பேர் பிடிக்கல. பேரை மாத்தி தான் படம் பிடிச்சிருக்கும். என்னடா செல்லம் குழப்புற? பாட்டால தால ஒரு ஆல උදෙහිවිත් ගන්නේ සිංහල වත්තාල ගම ගන්න එරියස් මුළු සිරිපාර ෂොට්ටක දුන්න මෑනමල් මාල බොත්තම ගලවල යන්නේ පාරේ දෙකනමර ගස්වල ගමේම පාරේ සත්තම දම උත්තම පාරේ මෙමන බයින උස්සන් සීල සිංති පාතාල උඹේ කරු වන්නම දරු කේලි විසිකේ හොම්බට මරද කපා විදාපමලි සෙල්ල මැක්සිමම් සිපයි පොලිසිය ම පෙරදෙනිය බස් මම බයින්නේ ගේමට බොගමන මහය වසිරන්නේ පොඩි කාලේ සිට අපි ඇදුණු කාලේ සරුවට බලපන් දියලා அதான் விடுறாட்ட. வா செம செம செம. இப்ப கை தட்டுங்கப்பா. சரி பாருங்க, ஒரு ஸ்டண்ட் டிரெக்டரு, ஒரு சிங்கரு, அப்படியே ஒரு மாதிரி மஜாவா இருக்கு. சூப்பர் தம்பி, சூப்பர் செம. ஸோ வந்து பிரைட் ஃபியூச்சர் இருக்கு அவருக்கு. தொடர்ந்து பாடுங்க. பார்த்துல உங்களுக்கு செட்டே ஆகாது. அப்படி ஒரு படம் ஒன்று பார்க்கவே இல்லை ப்ரோ. எல்லா படமும் செட் ஆயிடுச்சு. புஷ்பா பார்த்தேன் லாஸ்ட்டாக, சட்டப்படி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிக்காத படம் போன வருஷம்? பிடிக்காத படம்னு சொன்னா அப்படி சொல்லுங்க. பிடிக்காத படம் ஒன்றும் இல்லை ப்ரோ, எல்லாம் செட் ஆகிடுச்சு. ஓகே ஓகே. உங்களுக்கு படம் பார்க்குறது ரொம்ப பிடிக்குன்றனால எல்லா படமும் பிடிச்சிருக்கு. இல்லை அப்படின்னு இல்லை, தொடர்ந்து பார்க்குறது இல்லை, இந்த ரெண்டு பார்க்குறது. ஹாலில் போய் பார்த்த படமே நல்லா இருந்துச்சு. என்ன படம் என்ன சொல்ல போனால் குட் மூவி தான். வாத்தத்துல எரிச்சலான படம். யார பாத்தா வீக்குன்னா ஏடா போஸ்டர் பாடிய பாத்தாடா வீக்குன்னா ஒண்ணே அவள பாத்தடா. அங்க பார்க்க என்ன சரி நார்மலான படம் பார்த்தா கூட இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கான அந்த படம் என்னத்துக்கு பார்த்தேன்னு சொல்லியே விளங்குது இல்லை. விஜய் தான் கோட் படம் உங்களுக்கு பிடிக்கல? ஏன் பிடிக்கல? அது என்ன ப்ரோ, எடுத்தாலும் பறக்கிறார், பபுல்கம் சாப்பிட்றாரு, அது மட்டும் தான் இருக்கு. சரி ஓகே. அப்போ போன வருஷம் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன? ரொம்ப பிடிச்ச படம் வந்து நம்ம இது புஷ்பா. யார் இவன்? டே பூமரு, ஏன் இப்படி கிரிஞ்சா பேசுனுகிற? ச்சே. புஷ்பா 2. ஏன் பிடிக்கல? அதில் ஹீரோ நடித்த கேரக்டர் பிடிக்கல. புஷ்பா அந்த கேரக்டர் சரியில்லை. சரியில்லை. புஷ்பா ஆஜ் எதுக்கும் அடங்காதடா. இந்தியன் 2
ஏன் பிடிக்கல? நல்லாவே இல்லாத லாஜிக்கே இல்லாம இது அந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்காம போனது என்னது? ரொம்ப பிடிக்காம சீன்டா அந்த பாடி கார்ட் மாதிரி தான் தானே பாடி பில்டர் மாதிரி அதுதான் 6 பேக். இப்போ பாரு படங்கள்லாம் கூட பிடிக்கல. பழைய படம் தான் படம். பாட்டை கேட்டு வெளியே வர சந்தோஷமாயிருக்கு. இப்போ படத்தில் அப்படி ஒன்றும் இல்லை. எனக்கு வயசு இப்போ எல்லா திருப்பி கொண்டு 73 பொருந்திக்கு. இப்போ 2 வயசுக்கு நாங்கள் அந்த நாளில் பார்த்த படம் இல்லை. சரி, நீங்கள் கடைசியாக பார்த்த படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன படம்? எம்ஜிஆர் பழைய படம் யாதி இல்லை. வாத்தியார் தான். இந்த வருஷத்தில் வந்த படத்தில் எனக்கு ரஜினி சார்ட வேட்டை படம் வந்து அவ்வளோ எனக்கு பிடிக்கல. அந்த படம் வந்து பிடிக்கலண்டா ரஜினி சார்ட நான் ரசிகர். ரஜினி சார்ட நல்ல படங்கள் வந்துச்சு. அண்ணாமலை, பாஷா நல்ல படங்கள் வந்துச்சு. அப்போவும் இந்த வேட்டைன்ற படம் அவ்வளோ நம்மளுக்கு பிடிக்கல. அந்த படம் பழைய ரஜினி அந்த இது இல்லை. பழைய ரஜினிட அவர் அந்த தென்பு அது ஒன்றும் இல்லை. இனி என்ன செய்ய, என்ன மேக்கப் பண்ணாலும் இன்றைக்கு அவர் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஹீரோவாக ஆகிக்கிறாரு. அப்போவும் இந்த படம் நல்லது இல்லை. எதிர்காலத்தில் நல்ல படங்கள் நடிப்பாருன்னு நம்ம ஸ்ரீலங்கா திரையுலக ரசிகராக நான் ரஜினியை அவருக்கு நான் வாழ்த்துக்கிறேன். இது கூட பார்க்கலையா? என்னடா வேலை பார்க்குறீங்க? ஓகே, சூப்பராக நிறைய பேர் நிறைய பதில்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த படம் சொல்லுவாங்களா, அந்த படம் சொல்லுவாங்களான்னு எதிர்பார்த்த படங்கள் நிறைய சொன்னாங்க. ஆத்தி இந்த படமெல்லாம் படம் சொல்கிறீங்கன்ற மாதிரி நிறைய படங்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் குறிப்பிட்டு நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 படங்களுக்குள்ள தான் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச படங்களையும் நிறைய பேருக்கு சுத்தமாக பிடிக்காத படங்களையும் தான் எங்களுக்கு பிடிக்கலன்னு அதிகமாக சொல்லியிருந்தாங்க. ஒரு சில படங்கள்லாம் எதிர்பார்க்காத பேரெல்லாம் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன், ஆனால் அதெல்லாம் சொல்லவே இல்லை. பட் எல்லா படங்களுமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி, அது அவங்கவுங்க டேஸ்ட்டை பொறுத்து அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையும் அப்படி தான், அவங்க டேஸ்ட்டை பொறுத்து தான் செட் ஆகும். அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஒருத்தருக்கு பிடிக்கல அப்படின்றதுக்காக ஒரு படம் நல்லாவே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக ஒரு படம் வந்து மோசமாக இருக்கும்னு சொல்லிட முடியாது. ஸோ அந்த காரணத்தினால அதை பற்றி பேசல. பட் என்டர்டைன்மெண்ட்டாக எனக்கு கண்டிப்பாக இருந்திருக்கு. பயங்கரமாக கண்டென்ட் கொடுத்தாங்கன்றதுல டவுட்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்களை கேமராமேன் சல்மானுடன் சந்திப்பேன் நம்பிக்கையில் நான் கிளம்ப போகிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருக்கிறது மீண்டும் நான் உங்கள் எதுக்கு இங்கே நிப்பாட்டுற? என்னதான் ஜப்பான்காரன் வண்டியை கண்டுபிடிச்சிருந்தாலும் அதுக்கு பூஜை போடுற மேட்டரை நம்மால் தான் கண்டுபிடிச்சான். சைலண்டா ஒரு பூஜை போட்டு போயிடலாமா? எதுக்கு இப்போ பூஜை? வண்டிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது தான். ஓஹோ, அப்போ உனக்கு எதாவது ஆனா பரவாயில்லையா? எனக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது தான். அப்போ வண்டிக்கு எதாவது ஆனா பரவாயில்லையா? வண்டிக்கும் எனக்கும் சேர்த்து எதுவும் ஆயிடக்கூடாது தான்ப்பா. அப்போ எதிரில் வரவனுக்கு எதாவது ஆனா பரவாயில்லையா? அவன் ஆல்ரெடி பூஜையை போட்டு வந்திருப்பான்ப்பா. அது எப்படி உனக்கு தெரியும்? அட, அவன் பூஜையை போட்டானோ பஜனையை பண்ணானோ அதுவா நமக்கு முக்கியம். நம்ம வண்டிக்கு பூஜை போடுவோம்ப்பா. இப்போ வண்டி உனக்கு எதிரில் நிறுத்து. ஒரு 1.5 ரூபா தேங்காய் வாங்கி வண்டிக்கு பூஜை போடுறதுக்கு இன்கம் டாக்ஸ் மாதிரி இவ்வளவு கேள்வி கேட்டினா அந்த பூஜை தேவையில்லை, அந்த தேங்காய் தேவையில்லை, ஏன் இந்த பைக்கே எனக்கு தேவையில்லை. உட்ரா, எனக்கு எப்படி போகணும்னு தெரியும்டா. இவனும் பாதிக்கப்பட்டிருக்கான். புல்லட் நடக்கிறதா? ఒక புது வண்டி தீஸ்கரா. ఏ வண்டில வாங்க சார்? ரொம்ப பழசா இருக்குது. இல்லையே, புதுசுதான். நான் வண்டியை சொல்லல. புல்லட் மொப்பட்ல போறது சரித்திரம். அத ராஸ்கோரா. இந்த பிஸ்கட் சாப்பிடு செல்லம். சாக்லேட் தான் வேணும். ப்ளீஸ் மேடம், சாக்லேட் தான் சொன்னா கேக்கு. சன்ஃபீஸ்ட் சூப்பர் பிஸ்கட் சாப்பிடு, நல்லா இருக்கும். ஹாய் சன்ஃபீஸ்ட் மில்கி மேஜிக். Thank you அங்கிள். பை. உட்காந்துருக்க ஆதி மாதிரில. ஆதி மாதிரி என்னங்க? ஆதியே தான். அவன் இதுக்கு அங்கே உட்காந்துருக்கான். அவன் கோயிலுக்குலாம் வரானா? ஏங்க எனக்கு கோயிலுக்கு வரும்போது பாவாடை தாவணி கட்டிட்டு வரலாம்ல? சின்ன பொண்ணு தானே, விடுங்க. சின்ன பொண்ணு. அப்பப்பா, நான் சொன்னேன்ல புல்லட் அந்த போட்டோ காட்டுச்சுன்னு காலேஜ்ல, அந்த பொண்ணு தான். சாரோட கோயில் விசிட்டுக்கு இதுதான் காரணமா? ஹாய். நீங்க என்னங்க நான் அதுக்குள்ள மறந்துட்டீங்க? நேத்து காலேஜ்ல நீங்க தான் எல்லாத்தையும் அன்னைக்கே மறந்துட சொன்னீங்களே, அதான்.
அர்ச்சனையா அபிஷேகமா? நமக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லைங்க. மணி சார், நீங்க எங்க சார் இங்க? சார் அது நான் கேட்க வேண்டிய கேள்வி சார். மாலமாத்திக்கு போறீங்களா இல்லை ரெஜிஸ்ட்ரேஷனா? மணி இவங்க என் ஃப்ரெண்டு, இவங்க என் பேரண்ட்ஸ். சிவில் இன்ஜினியர், இவங்க ஹவுஸ் ஒய்ஃப். இவ தான் சொல்லல, என் தங்கச்சி. ஓ, நம்ம டேஸ்ட் பத்தி கமெண்ட் பண்ணது இவங்க தானா? ரெண்டு பேர் டேஸ்ட் ஒண்ணா இருந்ததுனால தானே செட் ஆயிருச்சு. என்ன செட் ஆச்சு? அதான் இந்த சாட்டிங் டேட்டிங். என்ன சாட்டிங் டேட்? மணி சும்மா இருக்கியா? அது ஒண்ணு இல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ல அதை பத்தி சொல்றாரு. எங்களை பத்தி ஏதாவது சொன்னானா? இல்லையே. எங்களை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாதே தவிர உங்களை பத்தி எங்களுக்கு எல்லாமே தெரியும். எல்லாம்னா அம்மா, குழப்பத்தின் குருவே, கொஞ்சம் சைலண்டா இருக்கிறியா? உனக்கு பூஜைக்கு டைம் ஆச்சுல, கிளம்பு போ. இருடா. உன் பேர் என்னம்மா? அஞ்சலி. அஞ்சலி, நல்லா இரு. இனிமே நீயும் எங்க ஃபேமிலில ஒருத்தி. கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். உங்க வீட்டுக்கா? ஏன் எங்க வீட்டுக்கு வர மாட்டீங்களா? கண்டிப்பா வரேன். எனக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம். மணி கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? யாரா புல்லட்? என்னடா பாக்குற? ஏய், யாரா புல்லட்? சொல்றா. ஏய், சொல்லுங்கடா. ஏய், யாரா இங்க புல்லட்? ஏய், சொல்லுடா, எங்கடா இருக்கா? ஏய், சொல்லுங்கடே. யாரா இங்க புல்லட்? நான் தானே அந்த புல்லட். நீதான் புல்லட்டா? ஆமாண்ணா. உன்னை அடிக்கிறதுக்கு இந்த கம்பா கீழே போட்டுருக்கடா. என்ன பெரிய ரவுடியா நீ? அதெல்லாம் இல்லண்ணா. அது இல்லன்னா காலேஜுக்குள்ள வேண்டாம். காலேஜ்ல வேண்டாம்னா வெளில ஆமாண்ணா. புல்லட் இது தானா வச்சுக்கிட்ட பேர் இல்லடா, தமிழ்நாடே வச்சது. ஷூ தாண்டா ரீபோக்கு, ஆனா நான் பொறம்போக்குடா. புல்லட் பேசுற. சிட்டி ஆர்டிஎக்ஸ் காலேஜுக்கு இமிடியேட்டா ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்பி வை. பேசிட்டு இருக்கல அப்புறம் என்ன டிஸ்டர்பன்ஸ்? ஓவர். அந்துருணி ஆம்புலன்ஸ் கிஸ்கி வெல்றா. உள்ள போ. கெட் இன். பிச்சு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. என்னடா லைட்டா அடி பண்ணிட்டு எகிரி மிதிக்கிற? முதல்ல ஃபைட் பண்றதுனால கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். பரவாயில்ல, கண்டுக்காதீங்க. பேசினபடியே இதுல 10,000 இருக்கு, எடுத்துக்கிட்டு அப்பீட் ஆயிக்கங்க. பேசினதை விட எக்ஸ்ட்ரா தான்டா அடிச்சுக்கிற. எக்ஸ்ட்ரா லார்ஜ் பாடியை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அடிக்க கூடாதா? ஏதோ சின்ன பையன், மன்னிச்சிருங்க. சின்ன பையனுக்கு எதுக்குற செயின்? ஐயோ, இது நாதல்ல சம்பத்து செட்டியில வாங்கினது. நடா நாக்கு தள்ளுது. நல்லா கேட்டுக்கங்க. இந்த சிட்டிக்கு ஆர்டிஎக்ஸ், இந்த சிட்டி காலேஜுக்கு இந்த புல்லட் வண்டி தீரா. ஏய் ஃப்ரெண்ட்ஸ், இனி இந்த காலேஜுக்கு எல்லாமே நான் தான். நான் சொல்றதை கேட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இன்னைக்கு ஒரு நாள் எல்லாரும் கிளாஸுக்கு போங்க. புறப்படுறான் இந்த புல்லட். பிரச்சனை நான் ரிப்பீட். உனக்கு ஒரு தடவை தனியா சொல்லணுமா? கிளாஸுக்கு போ. போனா உன்னோடதா? இதானே உன் போன்? முடிஞ்சா டச் பண்ணி பார், தொட்டு பார், கைய வச்சு பிச்சு எடுப்பா. இந்த புல்லட் பாத்தியில நடந்ததெல்லாம் பார்த்தேன். உள்ள போகும்போது செயின் இருக்கிறதையும் பார்த்தேன், வெளியே வரும்போது செயின் இல்லாததையும் பார்த்தேன். அது ஒண்ணும் இல்ல, அடிபட்ட ரவுடி ஒருத்தன் ஆஸ்பத்திரி செலவுக்கு காசு கேட்டான். அப்படியே செயினை கழட்டி கையில கொடுத்தேன். ஏன்னா நமக்கு அடிக்கவும் தெரியும், அணைக்கவும் தெரியும். அது சரி, உள்ள 5,000 10,000 ஏதோ பேச்சு அடிபட்டுச்சு. அது ஒண்ணும் இல்லப்பா, 1000 ஒருத்த மாதிரி 10,000 ஒருத்தனை என்ன புகழ்தான். போடான்ட்ட 1000 பேரை பார்த்துருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக்கூரை நான் பார்த்ததே இல்ல. ஏன் டுபாக்கூருங்கிற?
சிம்மு என் கையில இருக்குது. இந்த ஓட்டு ஓட்டுற போன்ல ஏன்பா இதெல்லாம் ஓகே, உள்ள நடந்த மேட்டர்லாம் எப்படிப்பா கரெக்டா சொல்ற? இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. ஐயோ புல்லட் ஒருத்தன் அடிச்சான் புல்லட். நீ என் கேங்குன்னு அவனுக்கு தெரியுமா? உன் கேங்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன மாங்கு அடிச்சான் புல்லட். எரிமலைன்னு தெரிஞ்சே எவனோ ஒருத்தன் எட்டி பார்த்துட்டான். அவனை நான் இப்ப பார்த்தாகணும். எங்கடா நம்ம கேங்கு? புல்லட் புல்லட் இவன் தான் அடிச்சான் புல்லட். என்ன புல்லட் கம்மன் நிக்கிற? கில்லட் வாங்க கூட காசு இல்லாதவங்கிட்ட எல்லாம் இந்த புல்லட் பேசினா நாளைக்கு வரலாறு என்ன தப்பா பேசும். நீயே கேளுடா. எங்கால அடிச்சியா? ஆமா அடிச்சேன். செய்த தப்பா அவனே ஒத்துக்கிட்டான். வாங்க போலாம். ஏய் நில்லுங்கடா. எவன்டா இதுல புல்லட்? நீ தான் புல்லட் சொல்லி தெரியுமா? புல்லட்ட தெரியாதவன் தாதாவா இருக்க முடியாது. தாதாவா இல்லாதவன் கிட்ட இந்த புல்லட் பேச மாட்டான்டா. வாங்க போலாம். ஏய் அவனை நீங்க வரியா இல்ல நாங்க வரட்டுமா? ஏய் கேட்டுக்கடா. வாயில போட்டா சிக்லெட், வாங்கி தின்னா கட்லெட், பூந்து அடிக்கிறவன் தான் இந்த புல்லட்ரா. ஏய் புல்லட் முன்னாடி வச்ச கால பின்னாடி வைக்க கூடாது புல்லட். அப்ப சைடுல வச்சுக்கலாமாடா? புல்லட் என்னைக்கும் மொப்பட் ஆக கூடாது. நீ யாருன்றத காட்டு புல்லட். ஏன்டா என்ன தடுத்த? அட்ட டைம்ல ஜென்மசனி, பூமிசனி, பாதசனி மூணையும் காட்டுவான்டா இந்த புல்லட். ஏன்டா என்ன தடுத்தீங்க? சொல்றா. ஏய் அங்கே நில்றா. அவனோட முடிச்சு வந்து உன்னை முடிக்கட்டா. டேய் ஏய் அமைதியா இருக்கிற வரைக்கும் நான் மோருடா. பொங்கிட்டேன்னா நான் பீருடா. யாருடா இவருக்கு சப்போர்ட்? சொல்லு, யார் இவருக்கு சப்போர்ட்? சொல்லு. எந்திரிங்க. போயிட்டானடா அவன்? போயிட்டான் புல்லட். செத்து போற உங்க பாட்டி மேல சத்தியமா? போயிட்டான் புல்லட். வாடா, கவலைப்படாதீங்கடா. உங்க எல்லாருக்கும் குவாட்டரும் கோழி பிரியாணியும் வாங்கி தரேன் உங்க அக்கவுண்ட்ல. ஆஹா, ஏதாவது சீன் போடும் போதெல்லாம் கரெக்டா வந்து நிக்கிறானே. இவனை அவாய்ட் பண்றதுதான் பெட்டர். வாங்கடா. ஹேய், என்ன அசிங்கமா சுடிதார் மேல துப்பட்டாவை போட்டு போற? இப்ப யாருமே அதை போடுறது இல்ல. ஹாய். நேத்து உங்க வீட்டுல அஞ்சலியை பத்தி கேட்டிருப்பாங்களே, உனக்கு எப்படி தெரியும்? உன் தங்கச்சி கிட்ட போட்டு கொடுத்ததே நான் தானே, போட்டோவோட. ஏன்டா? ஏதோ என்னால முடிஞ்சது. குட் மார்னிங். ஹலோ மார்னிங். ஹாய் குட் மார்னிங். மார்னிங். ஹலோ. யார் அது? லெக்சரரா? அடிக்கடி வந்து போயிட்டு இருப்பாரு. சேர்மன் நினைக்கிறேன். ரொம்ப நல்லவன், ஈகோ இல்லாம எல்லாரோடையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பான். இன்ஃபேக்ட் கேர்ள்ஸுக்கெல்லாம் அவனை ரொம்ப பிடிக்கும். உலகத்துல நல்லதுன்னு ஒன்று இருந்தா கெட்டதும் கூடவே இருக்குது பார். இதான் உலகத்தோட நியதி. இப்படி ஒரு உடான்ஸுக்கு நடுவுல இப்படி ஒரு உத்தமனும் இருக்காங்க. ஃப்ரெண்டு, தோஸ்து, ஆதி, பைக் புதுசா வாங்குனியா? திருடிட்டு வந்த. திருடுறது ஏன் வேலை? நீ ஜோக் அடிக்காத. நிஜமா இந்த மாதிரி பைக் ஓட்டணும் ரொம்ப நாளா ஆசை. பார்த்தேன், எவனும் இல்ல, அடிச்சிட்டேன். அது எவனாவது அடிச்சவங்கிட்ட போய் சொல்லு, நான் நம்ப மாட்டேன். இது புது பைக்கு, நான் ட்ரீட் கேப்பேன், நீ போய் சொல்ற. சொன்னா நம்ப மாட்டேன். இத புடி, உனக்கே தெரியும். ஓகே, நீ விளையிக்க, நான் விளையாண்டு பாக்குறேன். டேய், இது என்னங்கடா பைக்கு? ஏதோ பிரெக்னன்டான பசுமாடு மாதிரி இருக்கு. ஃப்ரண்ட் வீல் செங்கல்பட்டுல இருக்குது, பேக் வீல் தாம்பரத்துல இருக்கு. இதை எப்படா ஓட்டுறது? ஏதோ தனி லாரியை வாங்கி ரீமாடல் பண்ணி சரவணா பாத்திர கடையில இருந்து சில பல எவர்சிலர் ஐட்டங்களை வாங்கி ஃபிட்டிங் பண்ணிருக்கானுங்க. அண்ணா, உனக்கு ஒரு ரவுண்ட் வேணும்னா நான் வேணா ஓட்டி காட்டுறேன். ஏய், இது ஏன் பைக்குடா? ஓம் பைக்கா? கடைசியா என்ன வேலைனா தருவேன். நீ என்னை இப்ப அடிக்க போற மேட்டரை பப்ளிக் வாட்ச் பண்றாங்களா? இல்ல. அப்படின்னா வேணா ஒரு தடவை அடிச்சுக்கோ. ஆல் தி பெஸ்ட், கீப் இட் அப். ஆதி 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 ஆதி, உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. என்ன என்னாலே புரிஞ்சுக்க முடியல? அஞ்சலியை பாத்தியா? ஒரு எலியும் பார்க்கல. உண்மையை சொல்லு. ஐ லவ் யூ சொல்லத்தானே அஞ்சலி தேடுறேன். லவ் பண்ணலன்னு சொல்றதுக்காக போயிட்டு இருக்கேன். நீ எந்த ஊரு, நான் எந்த ஊரு, முகவரி தேவையில்ல. குட்டிமா, கைத்தட்டு. எல்லாம் போச்சு. யார் அந்த தெய்வம்? தெய்வமா? தெய்வம்னா நம்ம லட்சுமி அம்மா தான். இது வீட்டு தெய்வம்டா. நான் சொல்றது யூனிவர்சிட்டி தெய்வம்.
காலேஜில் காட்சி கொடுத்தோன்னா கையெடுத்து கும்பிட்டியே அந்த தெய்வம். யாரு இந்த குட்டி பிசா சொல்லிச்சா? அதை வர்ற நீ அந்த கடவுளுக்கு அர்ச்சனை பண்ணுறது தான் இந்த ஊருக்கே வந்தியா? ஐயோ மணி, அபிஷேகம் இல்லை அர்ச்சனையும் இல்லை, சும்மா என் டேஸ்ட்டும் அவன் டேஸ்ட்டும் ஒன்றா இருந்துச்சு அதை சொன்னேன். என்ன டேஸ்ட்? மண்ணாங்கட்டி டேஸ்ட்டு. மழை வந்தா நினைச்சிட்டு மானங்கிட்ட ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு மரத்தை சுற்றி சுற்றி டூயட் பண்ணலான்னு அவர்கிட்ட சொன்னேன். டே இது ஒரு டேஸ்டாடா? ஏண்டா காலேஜ் பொண்ணு பின்னால போய் கையெடுத்து கும்பிடுறியே, அசிங்கமா இல்ல உனக்கு? ஒரு நிமிஷம். மா, இந்த கையில காலில் விழுந்து பொம்பளை கரெக்ட் பண்றதுலாம் புருஷன் பழக்கமே தவிர நமக்கு இல்ல. சரி விடு. அப்புறம் என்னதான் பேசினேன்? எனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், அவ்வளவுதான். தேங்க்ஸ் தலைவா. அந்த கம்ப்யூட்டர் பொண்ணு எப்படி காலேஜுக்கு வந்தான்னு தெரிஞ்சுக்கதான் ஒரு சின்ன டிராமா. அம்மா தாயை ஆள விடுறியா? ஏண்டா பொண்ணு நல்லா இருப்பாளா? என்னை விட நல்லாவே இருப்பா. ஏய், ஒரு நாளைக்கு அதை வீட்டுக்கு கூட்டு வர சொல்ல. ஏங்கண்ணா ஒரு நாள் அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வரக்கூடாதா? யோ யா அடா அடா அடா, சூப்பர் குடும்பமே அது. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அதனால கொஞ்சம் அடங்குறீங்களா? நாங்க அடங்குறோமா அல்லது நீ அவகிட்ட மடங்குறியா?